வணக்கம். இது பிஇஓ எக்ஸாமுக்கு படிக்கும்போது அந்த 8ஆம் வகுப்பு சிவிக்ஸில் ஒரு கொஸ்டின் முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன். ஒரு ஷார்ட்ஸில் இருக்கும். அதோட பதில் இது. முதல் கொஸ்டினுக்கு வந்து குடிமகன் அப்படிங்கிற சொல் வந்து சிவிக்ஸ் அப்படிங்கிற சொல்லேருந்து வந்துச்சு. இது வந்து லத்தீன் வார்த்தையிலேருந்து பெறப்பட்டது. அப்புறம் சிவிஸ் அப்படிங்கிற சொல்லோட பொருள் வந்து பண்டைய ரோமாபுரியில் இருந்த நகர நாடுகளில் குடியிருப்பாளர் அப்படிங்கிறது. அதுக்கு விடை குடியிருப்பாளர். அதே மாதிரி நகர நாடுகள் அமைப்புகள்லாம் அந்த மறைஞ்ச பிறகு, அந்த ரோமாபுரியில் இருந்த நகர நாடுகள் அமைப்புகள்லாம் மறைஞ்ச பிறகு இந்த சிவிஸ்ங்கிற வேர்டுக்கு இப்போ அர்த்தம் வந்து உறுப்பினர் அப்படிங்கிற பொருளில் பயன்படுத்தப்பட்டுச்சு. அடுத்து வந்து ஒருத்தர் வந்து ஒரு சிட்டிசன், அவர் விரும்புகிற வரைக்கும் சட்டப்படியாக ஒரு நாட்டில் வந்து வசிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உரிமையை வழங்குவாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா குடியுரிமை. அடுத்து 5வது கேள்வி பார்த்தோன்னா, ஒரு இந்திய குடிமகன் வந்து தன்னுடைய குடியுரிமையை வாங்கிக்கலாம் இல்லை வேண்டாம்னு சொல்லலாம். அதை பற்றிய விதிகளை சொல்கிற சட்டம் வந்து இந்திய குடியுரிமை சட்டம் 1955. 6வது கேள்வி, அந்த இந்திய குடியுரிமை சட்டம் வந்து எந்த இந்திய குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுவதற்கு எத்தனை வழிமுறைகளை பரிந்துரைக்கிறது அப்படிங்கிறது அதில் இருக்கும். அது வந்து 1955. வழிமுறை வந்து 5. இந்தியாவில் வந்து ஒருத்தர் பிறப்புனால இந்திய குடியுரிமை பெறுவதற்கு ஒரு 3 விஷயம் இருக்குது. அதில் வந்து முதல்ல என்ன அப்படின்னா, 26 ஜனவரி 1950 அன்னைக்கு அல்லது அதுக்கு பிறகு, அதே மாதிரி 1ஆம் தேதி 1987 ஜூலை 1 அதுக்கு முன்னாடி பிறந்திருந்தனா அவங்களோட பெற்றோர்கள் வந்து எந்த நாட்டில் இருந்தாங்களோ இவங்க இங்கே பிறந்ததுனால இந்திய குடியுரிமை. 1950 ஜனவரி 26 அன்னைக்கு அல்லது அதுக்கு பிறகு, 1987 ஜூலை 1ஆம் தேதிக்கு முன்னாடி அவங்க பெற்றவங்க எங்கே இருந்தாலும் இவங்க இங்கே பிறந்தனால இந்திய குடியுரிமை. அடுத்து வந்து இந்தியாவில் பிறக்கும் குழந்தைகள பெற்றவங்களில் யாராவது ஒருத்தர் வந்து இந்திய குடிமகனாக இருந்தால் அப்போ வந்து அவங்களுக்கு அந்த பிள்ளைக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்திய குடியுரிமை கிடைக்கும். அது எந்த டேட்டு அப்படின்னு பார்த்தோன்னா 1 ஜூலை 1987. அடுத்து வந்து இந்தியாவில் பிறந்தவங்க எல்லாருக்கும் பிறப்பால் குடியுரிமை கிடைக்கிறது டிசம்பர் 3, 2004க்கு பிறகு. அடுத்து ஒருவேளை வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் அவங்களோட அப்பா வந்து இந்திய குடிமகனாக இருந்தால் வம்சாவளி மூலமாக இந்திய குடியுரிமை வரும். அது என்ன டேட்டு அப்படின்னா 1950 ஜனவரி 26. இங்கே வந்து 1992 டிசம்பர் 10. அதே மாதிரி வெளிநாட்டில் பிறந்திருப்பாங்க, அவங்கள்ட்ட பெற்றவங்களை யாராவது ஒருத்தர் அந்த சமயத்தில் இந்திய குடிமகனாக இருந்தால் இந்திய குடியுரிமை கிடைக்கும். அது என்ன டேட்டுனா டிசம்பர் 10, 1992. அடுத்து வெளிநாட்டில் பிறந்தவங்க அவங்களோட பிறப்பை வந்து 1 வருஷத்துக்குள்ளே இந்திய தூதரகத்தில் பதிவு செய்யலை அப்படின்னா அவங்க வந்து இந்திய வம்சாவளி குடிமகனாக இருக்க முடியாது. அது வந்து என்னன்னா டிசம்பர் 3, 2004 நாள். அப்புறம் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு நபர் வந்து எங்கேனாலும் இருக்கலாம், எந்த நாட்டில் இருந்தாலும் இந்தியாவில் வந்து 7 வருஷம் இருந்தால் தான் அதுக்கப்புறம் பதிவு செய்யறதுக்கு விண்ணப்பிக்கவே முடியும். அதே மாதிரி இந்திய குடிமகனை ஒருத்தவங்க வந்து திருமணம் பண்ணிட்டாங்க, ஃபாரின்லேருந்து வந்தெல்லாம் கல்யாணம் பண்ணுறாங்கல்ல, அப்படிலாம் பண்ணாலும் அவங்க வந்து இந்திய குடிமகனாக இந்த இந்தியன் சிட்டிசன்ஸ் வேணும் அப்படின்னா அவங்க இங்கே இந்தியாவில் 7 வருஷம் இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது அவங்க வந்து அப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க இந்தியாவில் இருக்க ஒருத்தவங்களை மேரேஜ் பண்ணிட்டாங்க, ஃபாரினில் இருக்கவங்க அப்படின்னா 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அப்ளை பண்ண முடியும். இதுதான் இந்த 14 கேள்விக்கு விடை. இன்னும் ஒரு கொஞ்சம் கொஸ்டின் இருக்குது. இந்த கொஸ்டின் எல்லாமே முடிச்சிட்டா இந்த லெசனே நீ வந்து திருப்பி படிக்க வேண்டாம், எல்லாமே இதில் கவர் ஆயிரும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன்.